இப்ப நீங்க மாநாட்டுல துண்டு சுத்தின வீடியோ வந்து இந்திய லெவல்ல வந்து சூப்பரா வைரலா ட்ரெண்ட் ஆச்சு சார். இப்போ எங்க ஊர்ல 7 ஊர் திருவிழான்னு சொல்லி முத்தாலம்மன் திருவிழா கொண்டாடுவோம். திருமங்கலம் பக்கம் டீ கல்லுப்பட்டிலாம் சின்ன வயசுல இருந்தே பார்த்துருக்கோம். சப்பரம் தூக்குவாங்க. அப்படி சப்பரம் தூக்குறப்ப ஆயிரக்கணக்கான பேர் இளைஞர்கள் உற்சாகமா தூக்குவாங்க, செய்வாங்க. நாங்களாம் ரொம்ப ஆர்வமா சின்ன வயசுல பார்ப்போம். அப்போ அந்த வெள்ளை வீசுறதுமா அந்த துண்டை தட்டி அந்த வெள்ளை வீசுறது அந்த அந்த அது வீச ஆரம்பிச்ச உடனே அந்த எல்லாரும் இளைஞர்கள்லாம் வந்து அப்படி தூக்க ஆரம்பிப்பாங்க. அதை வீச 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 வந்து இவனுக்கு உற்சாகம் இருக்கும். சப்பரம் தூக்குறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். அப்ப அது அந்த விசில் சத்தம், அந்த சுத்துறது, அந்த உற்சாகத்துல ஒரு பொருளாக 2 பொருளாக சமந்துட்டே போவாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜ் கொஞ்சம் டயர்ட் ஆகும்போது சப்பரத்தை முட்டு கொடுத்து நிறுத்திவாங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஓய்வு எடுப்பாங்க. திரும்ப வெளில வீசுவாங்க. எடுத்து விசில் அடிச்சு துண்டு எடுத்து சுத்தி சுத்தணும். அது மறுபடியும் உற்சாகமா அது போகும். அன்னைக்கு மதுரைக்கு அமித்ஷாஜி வந்தப்போ எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. அந்த இது ஒரு உற்சாகமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி துண்டெல்லாம் எடுத்து அப்படி சுத்த ஆரம்பிச்ச உடனே நல்ல விசில் சத்தம் அதெல்லாம் வந்து ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. அது பிரதமர் வரைக்கும் அது அந்த அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் போய் பிரதமர் இப்ப 15 நாளைக்கு முன்னால பீகார் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது அதே மாதிரி சுத்தினாரா. நாடு முழுக்க ட்ரெண்டு, நாடு முழுக்க பொலிட்டிக்கல் ட்ரெண்டு மதுரையில இருந்தா ஆரம்பிக்குது இல்லையா? மதுரை தான் முக்கியமான ஹப் ஆஃப் ஆல் பொலிட்டிக்கல் தாட்ஸ்.